ரோகிணியுமே எவ்வளவு கூப்பிட்டு வெளியே வராதனால கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டு அவருமே ரோகிணி இருக்க ரூமோட கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னு விஜயாம இருந்துக்கிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரோகிணியோட கதவை தட்டுறாங்க. அப்போ ரோகிணியும் ரொம்ப பதட்டமா இந்த பக்கம் வந்து கதவை திறந்துட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் மனோஜுமே எப்பவும் போல உள்ள போயிட்டு ரெடி ஆயிட்டு முதல்ல நீ ஆஃபீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜயா சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க ரோகிணியுமே அந்த கதவை சாத்தலாம்னு சொல்லி போறப்போ கரெக்டாக அந்த கதவை சாத்த விடாம இங்க கரெக்டாக விஜயாமே பிடிச்சு நிறுத்திடுறாங்க. இந்த கதவை இனிமேல் திறந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதிக்குமே இங்க அவங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. அவங்களுமே இங்க தனியாக மீனாவை கூப்பிட்டு இங்க பாருங்க மீனா, நான் சொல்றது தெளிவாக கவனிச்சுக்கோங்க, நம்ம அத்தையை நம்ம ஹஸ்பண்டுக்கு கிட்ட இனிமேல் நெருங்க விடாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் மீனாவுமே எதுக்காக ஸ்ருதி அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இந்த மாதிரி வந்து அத்தை கையாளுற ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்ல போனா இப்ப ரோகிணியும் மனோஜியும் ஒன்னு சேர விடாம அவங்க ரெண்டு பேரையும் பேசிக்க விடாம இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல நம்மளும் ஷார்ப்பா இருக்கணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா என் சைடு ரவியும் உங்க சைடு முத்தும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியுமே முன்னாடியே கணிச்சு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல ரோகிணியுமே கிளம்பி இங்க பியூட்டி பார்லர் போறதுக்காக ரெடியாகி வராங்க. அப்ப ஸ்ருதியுமே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணி சாப்பிட கூப்பிடுறாங்க. ரோகிணியுமே இங்க பயந்துகிட்டே வந்து எப்பவும் போல டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலான்னு வர்றப்போ இங்க விஜயாவுமே நீ முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணி சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்குறாங்க. இது பார்த்தோன்னா ரவியுமே ஏமா இப்படி பண்றீங்க அண்ணி, நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மறுபடியும் இங்க ரவி பேச்சை கேட்டு இந்த பக்கம் ரோகிணி உட்காராம நின்றுட்டே இருக்காங்க. அத்தை சொன்ன மாதிரி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நின்றுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துவுமே எதுக்காக இப்படி பண்றமா, இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் பண்றதா இருந்தா உன் பையனை சேர்த்து பண்ண வேண்டியதானே, எதுக்காக இந்த மாதிரி வந்து சம்பந்தம் எல்லாம் ரோகிணியை மட்டும் நீ வந்து இப்படி தண்டிச்சிட்டு இருக்க, இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயாவுமே இங்க பாரு என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை இந்த மாதிரி திருட்டுத்தனமா யோசிக்க வச்சது காரணமே இவ தான், அதனாலதான் இவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இங்க மீனாவுமே இல்ல இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனாவை பார்த்த விஜயாவுமே இங்க பாரு உனக்கு இந்த மாதிரி கொடுக்காம இருக்கன்னு சந்தோஷப்பட்டுக்க, ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை மிரட்டுறாங்க. உடனே முத்துவுமே கோவப்பட்டுட்டு இங்க பாருங்க உங்களோட பணக்கார மரமங்க மாதிரிலாம் கிடையாது என் மீனா எப்பவுமே எனக்கு தங்கம் தான், அவ என்ன செஞ்சாலும் தெளிவா செய்வா, யாரோட பணத்துக்கு ஆசைப்பட மாட்டா, எல்லா விஷயத்திலும் ரொம்ப உண்மையா இருப்பா, இந்த மாதிரி அவளை பார்த்து இப்படி பேசுற அளவு வச்சுக்காதீங்கன்ட்டு எங்க முத்துவுமே விஜயா கிட்ட சண்டைக்கு போறாங்க. இதை பார்த்த விஜயாவுமே இதுக்கெல்லாம் காரணம் நீதான் ரோகிணி, நீ பண்ண வேலையினால தான் இன்னைக்கு பாரு இந்த முத்து மீனால என்கிட்ட வந்து சண்டை போட்டு எனக்கு சரி சமமா நின்று என்னை வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க ரோகிணியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மனோஜுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் அம்மா நான் சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போடா போய் ஷோரூம் கிளம்பு போ அப்படின்னு சொல்லி இங்க அவங்க வாயாலே அதட்டி வைக்கிறாங்க. இதை பார்த்த மனோஜுமே கொஞ்சம் பயந்து போயிட்டு அங்க அம்மாவோட பேச்சை கேட்டு டேரக்டா ஷோரூம் போறாரு. அப்ப ரோகிணிக்குமே தெளிவா புரிஞ்சிருது எங்க மனோஜுமே அவங்க அம்மாவோட கைப்பிள்ளை ஆயிட்டாரு, சொல்லப்போனா அவங்க அம்மா விளையாடுற பொம்மை மாதிரி ஆயிட்டாரு, அவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த பக்கம் வந்து மனோஜுமே கேட்கறாங்க அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க ரோகிணியுமே ரொம்ப சைலண்டா சொகத்தோட அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே இங்க பாருங்க மீனா, நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கங்க, நம்ம வீட்டுல இப்ப பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, உண்மை சொல்லப்போனா ரோகிணியும் மனோஜையும் பிரிக்கிற மாதிரி இங்க விஜய் ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்பவே தப்பான விஷயம், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனா விஜய் ஆண்டி பணத்துக்காக ஆசைப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர விடாம இவங்களுக்குள்ள பிரச்சனையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட மீனாவும் ஆமா ஸ்ருதி நீங்க காலையில சொன்னப்ப நான் அதை உண்மையுமே நம்பல, ஆனா இப்பதான் எனக்கு அது புரிய வருது, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர விடாம ரெண்டு பேரும் ஒன்னாவே பேச விடாம இவங்க தனியாவே பிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க, உண்மையுமே அத்தை ஆடுற கேம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலை எப்பவும் போலயே டே முத்து என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுடா, தலைவலி பயங்கரமா இருக்கு, இன்னைக்கு வேற புதன்கிழமை, நான் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போக வேண்டிய நாள், முதல்ல என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க முத்துவுமே இங்க அண்ணாமலையை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க வழியில இங்க அண்ணாமலை தலையில கை வச்சுட்டு இருக்கும்போது முத்துவுமே என்னாச்சுப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கியா, வீட்டுல நடந்த பிரச்சனையை நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலையும் இல்லடா இந்த மாதிரி ரோகிணி நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு, அவ இன்னும் என்னென்ன போயெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டங்க முத்துவுமே எனக்கு என்னமோ அவன் நிறைய போய் மறைச்சிட்டு இருக்காப்பா நம்ம கிட்ட, அவ பணக்காரியே இல்லைன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும், ஆனா அந்த விஷயத்த நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க முத்துவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க மனோஜ் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துட்டான், இதுக்கு மேல இப்ப இவளும் வந்து இந்த மாதிரி வந்து போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க ரோகிணிக்கு பியூட்டி பார்லரே கிடையாது, அவ வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா, ஆனா இன்னுமே அந்த பியூட்டி பார்லர் அவளுதுன்னு சொல்லி இங்க வீட்டுல விஜய் ஏமாத்திட்டு இருக்கா. அந்த விஷயம் விஜயாக்கு தெரிஞ்சாலும் அவளை கையில பிடிக்கவே முடியாது, அவ இந்த சின்ன விஷயத்துக்கு தாமதம்னு கூச்சிக்கிட்டு இருக்கா, என்னால அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா வந்து மனோஜ் ரோகிணி பிரிக்காம விட மாட்டா, ஏன்னா அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும், நம்ம பேசிக்கலாம், முதல்ல இந்த ரோகிணியை பத்தியான எல்லா உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த ரோகிணியை எப்படி பண்றாங்க, இந்த விஷயத்தை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளும் வந்து தெளிவா பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க அண்ணாமலையை ஸ்கூல்ல கொண்டு போய் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எங்க முத்துமே அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க கிறிஸ்துமே டேரக்டா அவங்க பாட்டியோட சேர்ந்து இங்க அண்ணாமலையோட ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்துமே ஷாக் ஆயிட்டு வேக
வேகமா ஓடி போய் அண்ணாமலை கிட்ட, அப்பா கிறிஷ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், இப்பதான் பார்த்தேன், அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி கிறிஷை கூட்டிட்டு கிளாஸ் ரூம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட அண்ணாமலை பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற முத்து, உண்மையா?